முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வேக வேகமாய் குளித்து ரெடியானான் கௌதம். அபி புடவையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். உன்னோட விருப்பம் இல்லாமல் சுண்டு விரல் கூட படாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீ பயப்படாமல் குளிச்சுட்டு வா அபி, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படியா உன்னை ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க? தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு குளிக்க போனால் அபி. கௌதம் குளித்து ரெடியாகி கிட்டத்தட்ட அவனது அறைக்குள் முதலிரவுக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் செய்து வைத்திருந்தான். பட்டு வேஷ்டியில் அவனும் புது மாப்பிள்ளை போல் ஜொலிக்க அபியின் வரவுக்காக காத்திருந்தான். மெதுவாக குளித்து தயாரான அபி கௌதம் வாங்கி கொடுத்த புடவையை அணிந்து கொண்டாள். 10, 20, 30 என நேரம் கரைந்து கொண்டே இருக்க அபி கதவை திறக்கவில்லை. அபி அபி கௌதம் மெதுவாய் கதவை தட்ட, இதோ வர. அபி சென்று கதவை திறந்தாள். கௌதம் வாங்கி கொடுத்த புடவையில் அபி அழகு தேவதையாய் ஜொலிக்க, சபாஷ்டா கௌதம், புடவை பொண்டாட்டி ரெண்டுத்தையுமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்க. தனக்குத்தானே பாராட்டி கொண்டவன். இதை தலையில் வை. கமலா கொடுத்து அனுப்பிய பூப்பந்தை அபியிடம் கொடுக்க, இதெல்லாம் எதுக்கு? மழை விட்டுருச்சுன்னா என்னை கொண்டு போய் வீட்டில் விடுங்க. மழை விட்டதும் தானே, கண்டிப்பாக கொண்டு போய் விடுறேன். ஆனால் மழை இன்னும் விடலை. இந்த பூவை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு போகலாம் வா. இங்கே பாருங்கள், உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது. நீ ஏன் எதுக்கடி கற்பனை பண்ணிக்கிற? நான் இப்போ ஒன்றுமே சொல்லலையே. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? ஏன் ஒரே ரூமில் இருந்தா என்ன? இங்கே பாரு, நான் அப்போ சொன்னது தான் இப்போவும். நீ ஏன் வந்து என்னை தொடாமல் நான் உன் பக்கத்தில் நெருங்க கூட மாட்டேன். ஆனால் நீ ஏன் வந்து என்னை தொட்ட, அதுக்கப்புறம் அவனை விட மாட்டேன், பார்த்துக்கோ. உண்மையாக தானே சொல்கிறீங்க? உண்மையாக தான் சொல்கிறேன். உனக்கு உன் மேலேயே நம்பிக்கை இல்லை, அதான் பயப்படுற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போது உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்தா அந்த ரூமுக்கு வா. அபியின் வீக்னஸ் கௌதம் மரியாதை தான். பக்கத்து அறைக்கு போக டேபிளில் பால் பழம் வச்சுருந்தது. இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க? ஏன் அபி, மழை எப்படி பெய்யுது? மதியம் சாப்பிட்டது இப்போ வெளியில் போய் எதுவும் வாங்கவும் முடியாது. புருஷன் பசியோடு இருக்கான்னு நீ என்ன சமைச்சா கொடுக்க போகிற? ராத்திரி எனக்கு பசிக்குமே, அதனால் பால் பழம். இதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்ட? சரி, நீங்கள் இந்த ரூமில் இருங்க, நான் அந்த ரூமில் இருக்கேன். மழை விட்டதும் என்னை கொண்டு போய் விடுங்க. அபி ப்ளீஸ், உன்னை நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. நான் ஏதாவது பண்ண நீ விட போகிறதும் இல்லை. அப்புறம் எதுக்கு தனித்தனி ரூமில்? கொஞ்ச நேரம் இங்கேயே இரு. உன் கூட ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா என் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். பாலை எடுத்து கௌதம் கொஞ்சம் குடிச்சிட்டு, இந்தா அபி, நீ கொஞ்சம் குடி. இல்லை, எனக்கு வேண்டாம். ஏண்டி, மதியம் சாப்பிட்டது இப்போ மணி பார்த்தியா? மணி 7 ஆக போகுது. பசிக்கும், ஒழுங்காக குடி. நான் தான் வேண்டான்னு சொல்கிறேனே. நீ வேண்டான்னு சொன்னால் நான் விட்டுடுவேனா? ஒழுங்காக குடி. ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல. அபி, சாப்பிட சொல்கிறது கூட உனக்கு டார்ச்சராக இருக்கா? ஒழுங்கா பாலை வாங்கி குடி. சரி இரு, நானே குடிக்க வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே குடிக்கிறேன்.
கௌதம் தன்னுடைய உதட்டில் புன்னகையை சிரமப்பட்டு அடக்கினான். ஜன்னல் கதவுகள் சாத்தியிருக்க வெளியே மழைத்துளியின் ஓசையில் மழைக்கு இதமாய் அந்த பாலும் தலையில் சூடியிருந்த அந்த மல்லி முல்லை சரமும் அந்த இடத்தையே ஒரு மாதிரி இரக்கமாய் மாற்றியது. அபி, அந்த கட்டிலில் உட்காரலாமா? இல்லை, வேண்டாம், நான் இங்கேயே நிற்கிறேன், நீங்கள் வேணும்னா போய் உட்காருங்க. உனக்கு கால் வலிக்குமேன்னு சொன்னேன், நல்லதுக்கே காலம் இல்லை. நீங்கள் எனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா என்னை கொண்டு போய் வீட்டில் விடுங்க, அது போதும். எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் வீட்டுக்கு போகிறதுலையே இருக்கிறா. பெண்மனம் 5 வருட பிரிவிற்கு பிறகு அவளை அடைய துடிக்கும் கௌதமின் செயலும் சூழ்நிலையும் அபியின் மனதை கொஞ்சம் கொஞ்சமாய் கரைத்து கொண்டிருந்தது. கடவுளே, எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, சீக்கிரம் மழை விட்டுடணும். அபி மெதுவாய் பாலை குடித்திருக்க அவளிடம் இருந்து டம்ளரை வாங்கி டேபிளில் வைத்தான் கௌதம். அபி சேலையில் வாயை துடைக்கப் போக அவளது கையை பிடித்தவன், என்ன? வாய துடைக்காத அபி, உன் உதட்டில் அந்த பால் துளி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ரசனையோடு அபியின் உதடுகளை பார்த்து கொண்டிருந்தான் கௌதம். கௌதம் அபியை நோக்கி நெருங்கி வர வர 2 அடிகள் அபி பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாள். அப்படியே நகர்ந்தவள் வசமாய் சுவரில் சாய்ந்து நிற்க, என்ன பாரு அபி, ஒரே ஒரு நிமிஷம் என்னை நிமிர்ந்து பாரு. அபி தலை குனிந்து நிற்க அபியின் முகவாயில் தன் கையை வைத்து அவள் முகத்தை நிமிர்த்தினான் கௌதம். அபி, என்ன நிமிர்ந்து பார்த்து பதில் சொல்லுடி. உனக்கு என்னை பிடிக்கலையா? உண்மையை சொல்லு. என்னை பிடிக்கலன்னு சொல்லிடு, அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். என்னை நிமிர்ந்து பாரு. அபியின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தான் கௌதம். கௌதமின் கண்களை சந்திக்க முடியாமல் அபி தடுமாறி தலைகுனிந்து நிற்க, கௌதமின் கண்கள் அபியின் உதடுகளில் ரசனையோடு பதிந்தது. அபியின் உடல் பயத்தில் வெடவெடவென நடுங்க, எதுக்கடி உன் உடம்பு இப்படி நடுங்குது? நான் வீட்டுக்கு போகணும். இதுதான் அபி உன் வீடு, நான் தான் உன் புருஷன். உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? நடந்த எல்லாத்தையும் மறந்துடு. அன்னைக்கு சூழ்நிலை என்னால் உன்னை வசதியாக பார்த்துக்க முடியல. நடந்த எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போது உன் அப்பாவை விட 1000 மடங்கு என்னால் உன்னை நல்லா பார்த்துக்க முடியும். தயவு செய்து இங்கே இருந்துடு. நீ மட்டும் சரின்னு சொன்னால் போதும், நாளைக்கே போய் அஸ்வினை கூட்டிகிட்டு வந்துடலாம். கௌதம் அருகில், வெகு அருகில் அபியின் பக்கத்தில் நின்று அவளின் உதடுகளை பார்த்து பேசி கொண்டிருக்க, கௌதமின் மூச்சுக்காற்று அபியின் கழுத்தில். பெண்ணவளோ செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்க, எதுவாக இருந்தாலும் நான் யோசித்து சொல்கிறேன், இப்போதைக்கு என்னை கொண்டு போய் வீட்டில் விடுங்க. திரும்ப திரும்ப வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. இதுதான் உன் வீடு. உனக்கு இதுக்கு மேலே எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? கௌதமின் குரல் சற்றே கோபமாய் வர, அந்த நேரம் பலமாய் ஒரு இடி சத்தம் கேட்கவும் படக்கென பவரும் கட்டானது. ஏற்கனவே பயத்தில் நடுங்கி கொண்டிருந்தவள் பவர் கட்டான பயத்தில் பாய்ந்து வந்து அவன் நெஞ்சில் முகம் புதைக்க, அபி என்று தாபத்தோடு அழைத்தவன் அவளை இறுக அணைத்து கொண்டான். இடைவிடாது
இடி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க ஒவ்வொரு இடி சத்தத்திற்கும் அவள் மேனில் நடுங்கி நடுங்கி பயந்து அவன் நெஞ்சிலேயே புதைந்து விடுபவள் போல் மேலும் மேலும் அவன் நெஞ்சில் புதைந்தாள். அபியின் இந்த எதிர்பாராத அணைப்பு அவன் ஆண்மையை உசிப்பிவிட அவளை வெறி கொண்டவன் போல் அணைத்தான். அவளது கன்னங்கள் இரண்டையும் தன் கைகளால் பற்றியவன் அவளது உதடுகளை தன்னுடைய உதடுகளால் வன்மையாய் கொய்தான். வன்மையான முத்தத்தால் அபியின் உயிர் வரை உறிஞ்சி எடுத்தான் கௌதம்.